அங்கீகாரம் வைஷ்ணவம் தான். என்னமோ இப்படி ஒரு சில பேருக்கு அது சுபாவம். அந்த கிரகங்கள் கூடி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கூடி இருக்கிற கிரகங்களுடைய அமைப்பு அதுக்காக தான் இங்க சொல்றார் வாக்பதே இந்துநாசகா. வாக்பதோ இந்துநாசகா, வாக்குக்கு பதியான குருவானவர் சந்திரனோடு கூடியிருக்கார். குரு சந்திர யோகம்னு பேரு. புரோத்தியமானே ஜெகநாதம் சர்வலோக நமஸ்கிருதம் பிரகர்ஷேன உத்தியமானே ஜெகநாதம். ஜெகத்துக்கெல்லாம் நாசனா இருக்கிறதான அந்த பிரபுவானவர் வைகுண்டபதியான பகவான் நாராயணன் சர்வலோக நமஸ்கிருதம், எல்லா உலகங்களாலேயும் நமஸ்காரம் பண்ணப்பட தகுந்தவராய் இருக்கிற அவர் அவதாரம் பண்ணினார். அவர் அவதாரம் பண்ணினான்னு சொல்லல, கௌசல்யே அவரை பெற்றெடுத்தான்னு சொல்றார். கௌசல்யா அஜனயத் ராமம் சர்வலட்சண சம்யுதம், எல்லா லட்சணங்களோடும் சாமுத்திரிகா லட்சணங்களோடும் பூர்த்தியா இருந்தவராக அந்த ராமனை கௌசல்யை பெற்றெடுத்தார். அவர் எப்படின்னா விஷ்ணு ரத்தம் மகாபாகம் புத்திரம் ஐச்வாக வர்தனம், இச்வாக வம்சத்தினுடைய பெருமையை மேன்மேலும் வளர்க்கின்றவராக விஷ்ணுவனுடைய அந்த அர்த்த பாகத்தில் அவர் பாயச பிரதான பாதியா பிரிச்சு கொடுத்தாரோன்னு. கௌசல்யா சுசுபேதேன புத்திரேன அமித தேஜசா யதாபரேன தேவானாம் அதிதிர் வஜ்ரபாணினா. அவள் இந்த புத்திரனை பெற்றதனாலே ஒப்பற்ற தேஜஸோடு கூடியவளாக அவள் விளங்கினாள். எப்படியானவள் அதிதியானவர் தேவானாம் அதிதிகி வஜ்ரபாணினா. வஜ்ரபாணியான தேவேந்திரனை பெற்றெடுத்த தேவமாதாவான அதிதியானவள் எப்படி பெருமை பெற்றவளாக ஆனாலோ அப்படி இவள் ஆனாள் என்று சொல்றார். அதனால்தான் புனர்வசு நட்சத்திரத்துக்கு அதிதி தான் தேவதை, தேவ மாதாவான அதிதி தேவதை. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று தேவதை அப்படின்னு சொல்றது. அதனால அந்த பரதோ நாம கைகேயாம் ஜக்ஞே சத்திய பராக்கிரமா. பரதனானவன் வீண் போகாத பராக்கிரமம் உடையவனான அவன் கைகேயாம் ஜக்ஞே கைகேயினிடத்திலே வந்து பிறந்தான். பரதோ நாமகான பரதன் என்று பெயர் பெற்றவன், அவன் தான் பெயர் பெற்றவனாக இருக்கான். ராமன காட்டில அவனுக்கு பெருமை ராமாயணத்துல சொல்றதுனால சொல்றான். சாட்சாத் விஷ்ணு சதுர்பாகா சர்வைகி சமுதிதோ குணைகி. நாலு பேரும் 4 பாகம் வந்தார். இப்ப 4னாக்க பிரிச்சு கொடுத்தது பாதி, அப்புறம் கால், அப்புறம் அரைக்கால், அப்புறம் அரைக்கால் பிரிச்சு கொடுத்துருக்கார். ஆனா இங்க என்ன சொல்ற, சாட்சாத் விஷ்ணுவோ சதுர்பாகா. சாட்சாத் அந்த பகவான் விஷ்ணுவனுடைய அவர் என்ன தன்னை 4ஆ பிரிச்சுட்டாருன்னா என்ன அர்த்தம், 4 அம்சமாக தன்னுடைய 4 சக்திகளுடைய அம்சமாக எல்லாமே அவர் தானே. கீதையில சுவாமி 13வது அத்தியாயத்துல சொல்லும் போது மமைவ அம்சோ ஜீவலோகே ஜீவலோக சனாதனா என்று சொல்றார். எல்லாருமே அவர் அம்சம்தான், அவரோட அம்சம்தான் எல்லாமே. நம்முடைய நாமெல்லாம் கூட அவருடைய அம்சமாகத்தான் இருக்கும் அப்படின்னு அங்க சொல்றார் அவர். ஆகையினால்தான் இங்க சொல்ற சாட்சாத் விஷ்ணோஹோ சதுர்பாகா சர்வைஹி சமுதிதோ குணைஹி. அவர் எல்லாரும் சேர்ந்த குணங்களோடு கூட இருந்தார். அதை லக்ஷ்மண சத்ருக்னோ சுமித்ரா அஜனயத் சுதோ. சுமித்ரியானவள் பிறகு லக்ஷ்மண சத்ருகுணர்களை பெற்றெடுத்தார். அவனுக்கு மட்டும் அத்தனை போட்டிருக்காரு. அத்தனா பிறகுன்னு அர்த்தம் இல்லை, அத்தனை மங்களவாச்சி. நம்ம ஆரம்பத்திலே பார்த்துட்டு இருக்கோம். அதனால இத்தனை பேர் இந்த 2 பேருக்கு கைங்கரியம் பண்றதுக்கு 2 பிள்ளையும் பெற்றாகும். அதனால்தான் இவாதான் மங்களகரமானவர்கள். அதனால லக்ஷ்மண சத்ருகுணோ சுமித்ரா அஜனயத் சுதோ இவர்கள் அத்தனை பேருமே சர்வாஸ்திர குசலோ வீரோ விஷ்ணு அர்த்த சமன்விதோ. விஷ்ணுவுக்கு சமமானவர்களாக அவர்கள் அத்தனை பேரும் எல்லாரும் சத்திரியருக்குரியதான எல்லா பயிற்சிகள்லையும் தேர்ந்தவர்களாக இருந்தா அப்படின்னா. அதுக்கப்புறம் அத அந்த அபாவா நட்சத்திரத்தை சொல்ற. அதுக்கப்புறம் அவர் 11ஆம் நாள் 20வது ஸ்லோகம் பாருங்க. அதித்ய ஏகாதசாகம் தூ நாம கர்ம ததா கரோது. அப்புறம் 11ஆவது நாள் அன்னைக்கு நம்ம எல்லாம் பண்றோம் இல்லையா, நாமகரணம் பண்ணாராம். ஜேஷ்டம் ராமம் மகாத்மானம் பரதம் கைகேயி சுதம் சௌமித்ரம் லக்ஷ்மணம் இதே சத்ருகுணம் அபரம் ததா. ஜேஷ்டம் ராமம், மூத்தவனுக்கு ராமன் என்று வசிட்டர் யார் பேர் வைக்கிறான், வசிட்டகா பரம பிரீதோ நாமானி கிருதவாஸ்ததா. வசிட்டர் ரொம்ப நாளாவே இந்த பேரை ரெடி பண்ணி வச்சுட்டார் அவர். ராமன் ரமைதி ராமகான்னு, அதனாலதான் சர்வலட்சண இதுன்னு முன்னாடியே போட்டுட்டார் அவர். அப்படிப்பட்டதான அவன் சர்வலட்சண சம்யுதம்னு சொன்னாரு. அதனால அப்படிப்பட்ட எல்லா லட்சணங்களோடும் கூடியவனாக இருந்ததுனால வசிட்டர் மனு காலத்திலேருந்து காத்துட்டு இருக்காரு அவர். அதனால அவர் முன்னாடியே பேர் தீர்மானம் பண்ணி வச்சுட்டு இருக்காரு அவர் மறக்காம.
அந்த பேரை தான் இப்ப ரமயதி இதி ராமகான்னு வசிட்டகா பரமப்பிரீதகா நாம அணிகிருதவானு ததா. அப்பொழுது வசிட்டரானவர் 11ஆம் நாள் அன்னைக்கு பரமப்பிரீதகா ரொம்ப பிரீதியோ சந்தோஷத்தோடு கூட இந்த நாமங்களை வைத்தார். மூத்தவனுக்கு ராமன் என்றும், மகாத்மானும் ராமம் ஜேஷ்டம், பரதம் கைகேயி சுதம், கைகேயி புத்திரனுக்கு பரதன் என்றும், அப்புறம் சுமித்ரா குமாரர்கள் 2 பேருக்கும் லக்ஷ்மணன் சத்ருக்னன் என்று அதே மாதிரி வச்சார். அப்படின்னா ஏன்னா பரதம்னா பரநாத்து திராணாத்து, இந்த உலகத்தெல்லாம் தாங்க போறவன் இவன் தான், ராஜ்ய பாரத்துங்கிறதுனால அவனுக்கு பரதன்னு பேர் வச்சார். சௌமித்ரியம் லக்ஷ்மணம் இது, லக்ஷ்மணோ லக்ஷ்மி சம்பன்னகான்னு சொல்ல போறார். இப்போ அயோத்தியா காண்டத்தில் நம்ம பார்க்க போறோம். அதனால கைங்கரிய லக்ஷ்மி இவனுக்கு தான் இருக்கு, வேற யாருக்கும் இந்த கைங்கரிய லக்ஷ்மி கிடைக்கல. அதனால லக்ஷ்மணம் இது. சத்ருகுணம் அப்புறம் ததா, அது சத்ருகுணனுக்கு இன்னொருத்தனுக்கு சத்ருகுணன் என்று பெயரை வைச்சார் அப்படின்னு சொல்றார். இது புனர்வசு நட்சத்திரம் ராமனுக்கு. புனர்வசு நட்சத்திரத்துல கடைசி பாதம். எல்லாருக்கும் திதி ஒண்ணுதான். அந்த இதுல பஞ்சாங்கத்துல பார்த்தீங்கன்னா 3 தீனஸ் பிருக்குன்னு போட்டிருப்பா. ஒன்றும் திதி 3 நாளைக்கு வியாப்தியா இருக்கும். 3 நாள்னா முதல் நாள் சாயந்தரம் ராத்திரி வந்துடும், மறுநாளைக்கு இருக்கும், அதுக்கப்புறம் மறுநாளைக்கு 6 மணி 10 மணி 11 மணிக்கு தான் போகும். இந்த ஒரே திதியில இவ பிறந்தா. நட்சத்திரம் புனர்வசுல கடைசி பாதத்துல இவர் பிறந்தார், ராமன் பிறந்தார். அவர் போனதான் கடகலக்கணும் சொல்லியிருக்க. அதுக்கப்புறம் புஷ்ய நட்சத்திரத்துல பரதன் பிறந்தான். புஷ்யம் போய் ஆயில்யத்துல 2 பேரும் பிறந்தா. ஆயில்யத்துக்கு சர்ப்பம் அதிதேவதைன்னு பேரு. அதனாலதான் ஆயில்ய நட்சத்திரத்துக்கு சுரின்னு கோபம் வரும் அப்படின்னு சொல்லுவாரு. அது மாதிரி லட்சுமணனும் அப்படிதான் கேசியா பேசுறான். சத்ருகுணனும் அப்படிதான். இந்த கூனியை போட்டு அடிச்சு உதச்சு துவம்சம் பண்றான். அப்புறம் ராமன் தான் சமாதானம், ராமன்கிற பரதன் சமாதானப்படுத்தி எல்லாம் இவளால தான் வந்தது அப்படின்னு பண்றா. இது எப்படி ராமனுக்கு தெரியும் தெரியல. அப்புறம் ராமன் சத்ருகுணனுக்கு சொல்ற போது அவெல்லாம் பிடித்துன்னு வரா இல்லையா, பாதுகை கொடுக்கறது யார்ட்டையும் கோவிச்சுக்காம இருந்துக்கும் அப்படின்னு அவர் சொல்ற. பக்கத்துல லக்ஷ்மணன் வச்சுன்னு லக்ஷ்மணனுக்கு சொல்ல அவருக்கு சொல்றாரு. லக்ஷ்மணன் கோவிச்சுக்கிற போது இங்க கோவிச்சுக்கிறான். வனத்துக்கு போகணும்னு சொல்ற போது இங்க நிறைய கோபத்துல நிறைய வார்த்தைகள் எல்லாம் பேசுறான். அதெல்லாம் ரொம்ப நன்னா சொல்ற. அது மாதிரி லக்ஷ்மணன் சத்ருகுணன் 2 பேருக்கும் இது பாருங்க. இது 18, 20, 25 இதை சொல்லி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் உடனே 10-12 ஸ்லோகத்திலேயே 37வது ஸ்லோகம் பாருங்க. அத ராஜா தசரதா தேசாந்தார கிரியாம் பிரதி சித்தையாமாச தர்மாத்மா சோபாத்தியாய சபாந்தவா, தன்னோட உறவினர்கள் எல்லாரோடையும், அப்புறம் வசிட்டர் முதலான மந்திரிகள் உபாத்தியாயர்கள் எல்லாரோடையும் உட்கார்ந்து ராமனுக்கு 4 பேருக்கும் கல்யாணம் பண்ணோன்னு யோசனை பண்ணார். ஒரு வாரத்தை கூட வேற ஒண்ணுமே அவர் ஒரு பாலலீலையோ இதுவோ கல்யாணம். அதுக்குள்ள ராமனுக்கு 16 வருஷமேனு 16 வயசு ஒரே 10-12 ஸ்லோகத்துல அப்படியே ஓடி போயிட்டார். அவருக்கு என்னன்னா சீதா கல்யாணத்துல கொண்டு போய் நிறுத்தணுங்கிறதுக்காக அவர் அவருக்கு அவசரம். அத ராஜா தசரதா தேஷாம் தாரக்ரியாம் பிரதி, இந்த குழந்தைகளுக்கு தேஷாம் இந்த 4 பேருக்கும் கல்யாணம் பண்ணுமே வயசாயிடுத்து அப்படின்னு சிந்தையாமாச தர்மாத்மாவான அவர் பேசின்னு இருக்கா. அப்படி பேசின்னு இருக்கிற போது தஸ்ய சிந்தையமானஸ்ய மந்திரி மத்தியே மகாத்மனகா அபியாகச்சன் மகாதேஜா விஸ்வாமித்ரோ மகாமுனிகி. இப்படி சிந்தனை பண்ணி கொண்டு இருக்கிற காலத்துல மந்திரிகளோடு சேர்ந்து உபாத்தியாயர்களோடு சேர்ந்து சிந்தனை பண்ணி கொண்டு இருக்கின்ற போது மகா தேஜஸ்வியான விஸ்வாமித்திர மகாமுனிவரான விஸ்வாமித்திரர் அங்க சேர்ந்தா அப்படின்னு சொல்லிட்டார். இந்த 18வது சர்க்கத்திலே எல்லாத்தையும் சொல்லிட்டேன். கல்யாணத்துக்கும் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் விஸ்வாமித்திரர் வரா. அதுக்கப்புறம் விஸ்வாமித்திரர் வரா அப்படின்னு சொல்ற. இப்ப விஸ்வாமித்திரர் வரா, அவன் யஜ்ஞ சம்ரட்சணத்துக்காக கேட்கிறான். வந்த போது அந்த ராமனை கொடுக்கணும்னு கேட்கிறான். ராமனன் அவர் நான் கொடுக்க முடியாது அப்படின்னுட்டு சொல்லிட்டார். அப்பதான் அவர் சொல்றார், ராமன் முதல்ல என்ன சொன்னார், யஜ்ஞ சம்ரட்சணம். எதுக்கு யஜ்ஞத்துக்கு சம்ரட்சணம் உமக்குன்னு கேட்டார். இல்ல அசுரர்கள்லாம் தொந்தரவு பண்றான்னா, அதுக்கு நான் போறேனே, இருக்கு என் பையன் என்னதுக்கு பர்டிகுலரா என்னதுக்கு அவனை போய் கேட்கிறேன், நீங்க நான் வரமாட்டேனா அப்படிங்கிற.
அவர் ஒன்றும் சொல்ல, உனக்கு வயசாயிட்டு உன்னால முடியாதுன்னு அவருக்கு சொல்றதுக்கு மனசு வரல. அதனால அவர் அதை சொல்லலை. எல்லாரும் இருக்கா, வசிஷ்டர் இருக்கார், எல்லாரும் பேசிட்டு இருக்கிற போது தானே வந்தார். அதனால இவர் ஒன்றும் தனியா தசரதரை பார்க்கல, சபையில தானே எல்லாரோடையும் கல்யாண விஷயமா பேசிட்டு இருக்கிற போது சாஸ்திரம் என்ன சொல்றது, ஒரு நல்ல காரியம் சம்பந்தமா பேசிட்டு இருக்கிற காலத்துல யாராலும் மகான்கள் சாதுக்கள் ஆத்துக்கு வந்தா அந்த காரியம் பூர்த்தி ஆகுமா, இவ நினைச்சபடி நல்லபடியா பூர்த்தி ஆகும்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. அது மாதிரி இவர் பேசிட்டு இருக்கிற போது விஸ்வாமித்திரர் வந்ததே ஒரு நல்ல சகுனம். ஆனா அவர் வந்ததை இவர் நல்லா தான் ஏத்துட்டார். அவர் பையனை கொடுன்னு கேட்டிருந்தா அவருக்கு தாங்க முடியல, தசரதருக்கு கொடுக்க மாட்டேன்ட்டார். இல்ல இல்ல அதை நான் வரேன்னார். இல்ல நீ வந்தா சரியா வராதுன்னார். இல்ல நான் சைன்யங்களோடு வரேன் அப்படின்னார். இல்ல சரியா வராது. ஏன்னா அந்த மாரீசன் சுபாகு 2 பேர் பண்றாரே, இவெல்லாம் ராவணனோட தூண்டுதல்ல வரான்னா, அப்போ நானும் இல்ல பையனையும் அனுப்ப மாட்டேன்ட்டார். அவர் ராவணன் பேரை சொன்னதுமே ஒன்றும் முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டார். அப்புறம் இதெல்லாமே சொல்லி பார்த்தாரு, அவர் கேட்கல. நீ தானே சொன்ன, அதாவது உற்சாகத்துல நீங்க எது கேட்டாலும் கொடுத்துடுறேன் அப்படின்னு பெரிய பார்க்கிற போது என்ன ஆகுது, எந்த காரியமா நீங்க வந்திருக்கீங்களோ அந்த காரியத்தை சொல்லுங்க, இப்பவே நான் அதை பூர்த்தி பண்ணி வைக்கிறேன்னு எதுக்கு வாக்கு கொடுக்கணும், வாக்கு பண்ணிட்டார். அது போன சர்க்கத்திலே வருது 54வது ஸ்லோகத்துல. இப்ப உடனே உனக்கு தெரியாது ராமனை பத்தி, நான் ஏன் தெரியுமா ராமனு கேட்கிறேன்னு பிரசித்தமான ஸ்லோகம் நம்ம பார்த்தோம். அகம் வேத்மி மகாத்மானம் ராமம் சத்யபராக்கிரமம் வசிட்டோபி மகாதேஜா ஏச்சேமே தபசி ஸ்திதா. அதனால இந்த தபஸ்ல நிலை பெற்றவர்களாக இருக்கின்ற இவர்கள் எல்லாம் வசிட்டோம். அகம் வேத்மி மகாத்மானம், மகாத்மாவான அந்த ராமனை பற்றி நான் அறிவேனே இல்லாமல் நீர் அறிய மாட்டேர். அவனுடைய பராக்கிரமம் சத்திய பராக்கிரமம். அவனு சத்திய பராக்கிரமம்னா 14, அவனுடைய பராக்கிரமம் சத்திய பராக்கிரமம் அப்படின்னாக்க அப்ப உங்களுடைய இதெல்லாம் அசத்திய பராக்கிரமம்னு தானே அண்டர்ஸ்டுட் ஆயிடுறது. அதனால நீர் ஒன்றும் பண்ண முடியாது, அதனால தான் நான் ஒன்றும் கேட்கவே இல்லை அப்படின்ட்டார். இதுவரை ராமனை பற்றிய பெருமையெல்லாம் நான் சொல்லித்தான் தெரியணும்னு இல்லை. இதோ வசிஷ்டர் இருக்கார், அவரை கேட்டுக்கோ. வசிஷ்டோபி மகா தேஜாக ஏச்சேமி தபசி ஸ்திதாக. அதோடு மட்டும் இல்லை, இங்க கூடி இருக்கின்ற தபஸ்விகள் எல்லாரும் இப்போ நீ பேசிட்டு இருக்கல, இங்க உட்காந்துட்டு இவாள வேணாலும் நீ கேட்டுக்கோ என்று சொல்லி அதை சொல்ற. அதுக்கு முன்ன இவ்வளோ அர்த்தங்கள் பரிச்சு விசாரிகள் 120 அர்த்தம் எழுதியிருக்காரு அப்படிங்கிறதுலாம் எல்லாம் நாம பார்த்தோம். பெரியவாச்சான்பில்ல 16-18 அர்த்தம் எழுதியிருக்காரு. அதுக்கு உடனே அவன் அப்புறம் வசிஷ்டர் சமாதானப்படுத்துறார். சமாதானப்படுத்தி அப்புறம் அதுக்கப்புறம் இவர் அப்பவும் கொடுக்க மாட்டேன்ட்டார். என் குழந்தைக்கு என்ன வயசாச்சு, அந்த அடுத்த சப்தத்துல 2வது ஸ்லோகம் பாருங்க. ஊனஷோடச வருஷோமே ராமோ ராஜீவலோச்சன ந யுத்த யோக்கியதாமஸ்ய பஷ்யாமி சகராட்சதையே. அவர் பொத்தி வளர்த்துட்டு இருக்கார் பையனை. அதனால அவன் வெயிலே பார்த்தது இல்லையே. அப்படி இருக்கிற போது 16 வயசே இந்த நிரம்பலையே. அதாவது அந்த காலத்துல இப்ப 18ன்னு வச்சிருக்கோம் இல்லையா, அது கணக்கு மேஜரா இருக்கு. அந்த காலத்துல 16ல வச்சிருந்திருக்கான். ஊனஷோடச வருஷோமே ராமோ ராஜீவலோச்சனா. அதாவது ராஜீவலோச்சனா அப்பொழுது மலர்கின்றதான அந்த செந்தாமரை ஒத்ததான கண்களை ராஜீவம். அந்த செந்தாமரை கண்ணனான ராமன் இருக்கானே, அவன் தூங்கி எழுந்திருக்கிறதே லேட்டா தான் எழுந்திருப்போம் அப்படின்னெல்லாம் சொல்லி அதுக்கு நிறைய வியாக்கியானங்கள்லாம் இருக்கு. அதனால்தான் விஸ்வாமித்திரர் அந்த தூங்குற அழகை பார்த்துட்டு தானே அவர் தூங்காம இருந்து ராமனை பார்த்துட்டு பெருமாளை எழுப்புறாரு இல்லையா, கௌசல்யா சுப்ரஜா ராமான்னு. அதனால சொல்றாரு அவர் ராஜீவலோச்சனம் ராமோ ராஜீவலோச்சனா ஊன ஷோடச வருஷோமே. 16 வயசு கூட நிரம்பலையே. நான் யுத்த யோக்கியதாமஸ்யா. அவனுக்கு யுத்தத்துல நான் தகுதி இருக்கா இல்லையாங்கிறதே நான் பார்க்கலையே, அரங்கேற்றபடியே பண்ணலையே. மகாபாரதத்துல அந்த அவளோட எல்லாரும் துரோணர் கற்றுக் கொடுத்தாச்சு, எல்லாருக்கும் அரங்கேற்றம் நடக்கிறது. ஒருத்தரும் அர்ஜுனனை ஜெயிக்க முடியல. எல்லாரும் அர்ஜுனன் தான் கதா யுத்தத்துல, பீமன் தான் அப்புறம் தான் கதா யுத்தம்லாம் கத்துக்கிறார். பலராமர்கிட்ட போய் அவர் செமந்தக நிவர்த்தாந்தத்துல கௌசின் போயிடுறார் கிருஷ்ணன். அப்பதான் மிதிலா தேசத்துல இருக்கார். அங்கதான் பீமனும் போய் கத்துக்கிறான். அங்கதான் அவெல்லாம் பகிஸ்தினாபுரத்தில் தானே இருக்கா. துரியோதனும் போய் கத்துக்கிறான். 2 பேரும் பலராமர்கிட்ட தான் இருந்து அந்த மிதிலால இருக்கிற போது கத்துக்கிறார். இங்க எல்லாரும் அர்ஜுனனுடைய இதுதான் பெருமையா இருக்கு அப்படின்னு துரோணர் சொல்றார். அப்போ அங்க கர்ணன் வரான்னு அந்த இது போறது, சரித்திரம் போறது. ஆகையினால அது மாதிரி அவனுக்கு அரங்கேற்றபடியே பண்ணலையே.
இன்னும் அவனுக்கு என்ன தகுதி இருக்குன்னு நான் பார்க்கவே இல்லையே. அப்படி இருக்கிற போது எப்படி நான் சொல்ல முடியும்? ஆகையினால ஊனு ஷோடச வருஷோமே ராமோ ராஜீவலோச்சனா ந யுத்த யோக்கியதாமஸ்யா பశ్యామి சகராட்சதை. இன்னமும் கூட எங்க கௌசல்யானவள் அவனுக்கு சாதம் ஊட்டி விட்டு இருக்காளே, அவனுக்கு பால் போயிட்டு இருக்காளே. அப்படி இருக்கிற போது அந்த குழந்தைய நான் எப்படி அனுப்புவேன்? நான்லாம் வரேன்லாம் சொன்னார். அதெல்லாம் அவர் கேட்கறதுக்கு தயாராக இல்லை. அதுக்கப்புறம் வசிட்டர் வந்து அனுப்பலாம் சொல்லி சமாதானப்படுத்துறான். அதுக்கடுத்த 21வது சர்க்கம் பாருங்க. 21 21 ஸ்லோகம். தேஷாம் நிகிரகேன சக்தः ஸ்வயம் ச குஷிகத்மஜः தவ புத்திர கிதார்த்தாய த்வாமுபேத்யாவியாச்சதே. இந்த பாருங்க, அவன் வந்து அதுக்கு முதல் ஸ்லோகம் பாருங்க. ஏவம் வீரியோ மகாதேஜா விஸ்வாமித்ரோ மகாயசாஹ ந ராமகமனே ராஜன் சம்சயம் கந்துமர்கசி. என்னமோ விஸ்வாமித்திரர் உங்ககிட்ட யாசகத்துக்கு வந்துட்டாருன்னா அவருக்கு ஒன்றும் தெரியாது, அசடு கையால் ஆகாதவன்னு நினைச்சுக்காதே தசரதனே. அவர் நினைச்சா 3 லோகங்களையும் சிட்டி பண்ண முடியும், 3 லோகங்களையும் அழிக்கவும் முடியும். அப்பேற்பட்ட பெருமையுடையவர் மகாயசாக, பெரும்புகழ் பெற்றவர். உனக்கு தெரியும் அவர் பத்தி எல்லாம் நீ கேள்விப்பட்டிருப்ப. உனக்கு அவரோட கோபம் பத்தி தான் தெரியும், அவரோட பலபராக்கிரமங்கள் பத்தி உனக்கு தெரியாது. நான் நிறையாவே அனுபவிச்சிருக்கேன். ஆகையினாலே அவர் வந்து மகா தேஜாக, ஒப்பற்ற பராக்கிரமம் உடையவர், மகத்தான வீரமுடையவர். ந ராம கமனே ராஜன்னு சம்சயம் கந்தும் அருகசி. அதனால ராமனை வந்து விஸ்வாமித்திரரோட அனுப்புறதுல உனக்கு சந்தேகம் வேண்டாம், உனக்கு எந்த விதத்திலேயும் நீ வந்து தயக்கம் வேண்டாம் என்பதற்காக சொல்ற. தேஷாம் நிகிரகனை சக்தகா ஸ்வயம் குசிகாத்மஜகா. இந்த பாரு விஸ்வாமித்திரரே சொன்னாரோனோ. அது 21 ஸ்லோகம். 21 21. சரி. தேஷாம் நிகிரகனை சக்தா ஸ்வயம் ச குசிகாத்மஜகா. முன்னாடியே விஸ்வாமித்திரர் சொல்ற போது என்ன சொன்னார்? இந்த பாரு அசுரர்கள்லாம் வந்து யஜ்ஞத்துக்கு இடைஞ்சல் பண்றா, நான் நினைச்சா அவளுக்கு சாபம் கொடுத்துடலாம், அவளை அழிச்சுடலாம். ஆனாலும் நான் வந்து இப்ப கோபப்படக்கூடாது, யாருக்கும் எந்த விதத்திலையும் கருதல் பண்ணக்கூடாது, யாரோடையும் வலிய சண்டைக்கு போகக்கூடாது, யாருக்கு சாபம் கொடுக்கக்கூடாதுங்கிற தீர்மானத்தோட இருக்கேன் நான். ஆகையினால்தான் நான் பண்ணல. அதுக்காகத்தான் நான் இன்னொருத்தருடைய சகாயத்தை எதிர்பார்த்து இங்க வந்திருக்கேன். வசிட்டர் சொல்றார், எப்பேற்பட்டவர் அந்த அப்பேற்பட்டதான தேஷாம் நிகிரகனே சக்தகா ஸ்வயம் ச குசிகாத்மஜகா. குசிகபுத்திரரான இந்த விஸ்வாமித்திரர் தானே நினைச்சா 1 செகண்ட்ல பஸ்மீபூதமா ஆக்கிட முடியும். ஆனா அதை பண்றதுக்கு அவர் விரும்பல. தவபுத்திர ஹிதார்த்தாய, ஏதோ உங்ககிட்ட யாசகத்துக்கு வந்துட்டான்னு நீ விஸ்வாமித்திரரை சாதாரணமா நினைச்சுடாத. நீ தவபுத்திர ஹிதார்த்தாய, உன் பையனுக்கு நன்மை செய்யறதுக்காகத்தான் அவர் வந்திருக்கார். உனக்கு வந்து ஏதோ அவர் யஜ்ய சம்ரட்சணம்ங்கிறத வியாசமா வச்சுண்டு, ஒரு காரணமா வச்சுட்டு உன் பையனுக்கு நன்மை பண்றதுக்கு தான் வந்திருக்காரு. என்னால கொடுக்க முடியாது, உன்னால கொடுக்க முடியாது, எல்லாவற்றையும் அவர் தான் கொடுக்க முடியும். அதனால அவர் இப்ப தபசுக்கு போறதுனால எல்லா அஸ்திர சஸ்திரங்கள் அத்தனையும் அவங்ககிட்ட ராமன்கிட்ட தானே கொடுக்கிறார் அவர். அதனால தன்னோட வசிஷ்டர் சொல்றாரு தவபுத்திர கீதார்த்தாய, தாம் பண்ண தபசுடைய பலன்கள் முதற்கொண்டு எல்லாவற்றையும் ராமனுக்கு தானே அர்ப்பணம் பண்றார். சர்பங்கர் மாதிரி தவபுத்திர கீதார்த்தாயம். அதனால நீ உன் பையனை அனுப்புறதுல ஒரு குறையும் வராது. உன் பையனுடைய நன்மைக்காக, உன் பையனுடைய பெருமைக்காகத்தான் இது. அதனால நீ அனுப்பு. தாம் உபேத்திய அபியாச்சதே. உன்னை வந்து அவர் உலகத்துல இத்தனை பேர் இருக்கிற போது இத்தனை பேரையும் விட்டு விட்டு உங்ககிட்ட தேடி வந்து, வீடு தேடி வந்து இந்த விஸ்வாமித்திரர் யாசிச்சிருக்காரே, இதுக்கு நீ கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்தியா? முதல்ல சத்திரியன் யாசகமே பண்ண மாட்டான், பிராமணன் தான் யாசகம் பண்ணலாம். தானமும் பண்ணலாம், தானமும் வாங்கலாம், தானமும் கொடுக்கலாம். அவன் யாசகமே வாங்கக்கூடாது சத்திரியன். அதனால இப்போ இவர் வந்து இப்போ யாசகமா வந்திருக்கார். இப்ப என்ன யஜ்ய சம்ரட்சணத்துக்கு உன் பையனை கொடு, எனக்கு அந்த யஜ்யத்தை காப்பாற்றணும் என்பதற்காக கேட்டு வந்திருக்கான்னு சொன்னா
அவர் தன்னோட ஸ்டேட்டஸ், அவரோட ஸ்டேட்டஸ் என்ன, அந்நியம் இந்திரம் கரிஷ்யாமின்னு சொன்னார். இன்னொரு இந்திரன், இன்னொரு பிரம்மா, இன்னொரு தேவலோகம் எல்லாத்தையும் நான் புதுசா படைக்கிறேன்னு சொன்னவர். அப்பேற்பட்ட பெருமையுடையவர். நீரே அவரை பத்தி கேள்விப்பட்டிருப்பார். உங்க பரம்பரையில வந்த திசங்கு மகாராஜாக்காகத்தானே தெரியும் பண்ணினார். அப்படி இருக்கிற போது நீ அவருடைய பெருமை தெரியாமல் அவர்கிட்ட நான் எது வேணாலும் செய்யறேன்னு அவர் வந்ததும் உற்சாகத்துல அவர்கிட்ட இருக்கிற பயத்துல எல்லாத்தையும் சொல்லிவிட்டு இப்ப பின்வாங்க கூடாது. ரெண்டாவது, அவர் நினைச்சாலே எல்லாம் பண்ண முடியும். ஆனாலும் உங்ககிட்ட யாசகத்துக்கு வந்திருக்காருன்னா உனக்கு தெரிய வேண்டாமா, உனக்கு ஏதோ நன்மை பண்றதுக்காக. அதனால வேற எதுக்காகவும் அவர் வரல. தவ புத்திர ஹிதார்த்தாய தாமுபேத்திய அபியாசதே, உன்னை நெருங்கி வந்து உங்ககிட்ட வந்து உன்னை அடைஞ்சு உங்ககிட்ட யாசகம் பண்றார் அப்படின்னு சொன்னா யாசகன் கை எப்போதும் கீழே தான் இருக்கும்னாலும் கூட அப்படி இல்லை இங்க. அதனால நீ வந்து அவர் கேட்கறத கொடு, ராமனை அனுப்பு. அதனால ராமனுக்கு தான் நன்மை, உனக்குத்தான் நன்மை அப்படிங்கிறதுக்காக. ஏன்னா நமக்கு தெரியாது அவ எதுக்காக பெரியவாள்லாம் சொல்றது வந்து இருக்குன்னு தெரியாது நமக்கு. இப்போ அது நன்மைக்கு என்று வசிஷ்டர் சொல்லவும், வசிஷ்டர் வாக்க மீறதுக்கு தசரதருக்கு எப்போதுமே தைரியம் கிடையாது. அவரை கேட்டுதான் செய்வார். அதனால இப்போ வசிஷ்டர் சொன்னபடி அவ அனுப்பிச்சுட்டா. அனுப்பிச்சவ அழைச்சின்னு வர சொல்றார். அழைச்சின்னு வர சொல்லி உடனே அனுப்பிச்சுட்டா. நீ அம்மாட்டெல்லாம் சொல்லிட்டு வா, எல்லாத்தையும் யார்கிட்டெல்லாம் சொல்லணுமோ சொல்லிட்டு வா, எல்லாரும் கையில பேக் பண்ணி ட்ரெஸ் எல்லாம் எடுத்துக்கோ, போற. அப்புறம் சாயந்தரத்துக்கு டிஃபனுக்கு என்ன பண்ணுவேன், சாப்பாடுக்கு, லஞ்சுக்கு, ராத்திரிக்கு ஏதாவது சொல்லணுமோ ஒண்ணுமே சொல்லல. கிளம்புன்ட்டு அப்படியே கட்டின வஸ்திரத்தோட கிளம்பிட்டார். உடனே குரு சொல்லிட்டார், அப்பாவும் சொல்லிட்டார். வசிஷ்டர் விஸ்வாமித்திரர் கேட்டுட்டார். வசிஷ்டர் அனுப்பலான்னு சொல்லிட்டார். தசரதர் சரின்னு மறுபேச்சு இல்லாம சொல்லிட்டார். கூப்பிட்டு அனுப்பிச்சார். ராமன் வந்தா, லக்ஷ்மணனும் கூட வந்தா. அப்படியே கிளம்புங்கோன்றார். கிளம்பிட்டார். அவ்வளவுதான். ஒரு வார்த்தை இல்ல, அம்மாட்ட கேட்கல, ஒண்ணுமே கேட்கலது. அதுக்கப்புறம் அடுத்த சர்க்கத்துல 11வது ஸ்லோகம் நாலாவது ஸ்லோகம். ततो वायुः सुखस्पर्शो ततो सुखस्पर्शो विरजस्को ववौ तथा विश्वामित्र गतं दृष्ट्वा. அதானே சொல்றேன். ரஜசான புழுதி, டஸ்ட். விரஜஸ்கா அதாவது வவௌ ததா. அப்போ அதாவது என்ன அர்த்தம்னாக்க, அந்த காற்று அடிக்கிற போது அந்த புழுதி நம்ம மேல படப்படாது. ஆரோக்கியத்துக்கும் சரி, அது வந்து நமக்கு வந்து தோஷம் சம்பவிக்கும் அப்படின்னு சொல்றது. 2 இடத்துல தான் புழுதி படலாமா. அந்த சாயந்தரம் போயிட்டு மாடெல்லாம் மேய்ச்சிட்டு அதாவது கோதூலிகா காலம்னே பேர் அது. அந்த மாடெல்லாம் மேய்ச்சிட்டு வர பாருங்க, அந்த பசுமாட்டினுடைய குளம்படி புழுதி பட்டா நல்லது. குதிரை குளம்படி புழுதி எல்லாம் படப்படாது. சத்திரியனுக்கு இருந்தாலும் போர் யுத்தத்துல வேணா படலாம், மற்றபடி படக்கூடாது. குந்தி ஸ்துதியில சொல்ற கிருஷ்ணர் அப்படி அந்த புழுதி எல்லாம் படிஞ்சிருக்கு. ஆமா, பீஷ்மர் கேட்கிறாரு, அவர் ஸ்துதியில சொல்றார். இங்க வந்து 2வது தேர் போறது பாருங்க, பகவானுக்கு தேர் இருக்கிறோம் இல்லையா, அப்போ அந்த புழுதி பட்டா விசேஷம். இதை தவிர ஆட்டு மந்த புழுதி படப்படாது. காத்து பெருசா அடிக்கப்படாது. காற்று வேகமா எதிர்காற்று அடிக்கிற போது போகாது. புழுதி வந்து அடிக்கிற போது போகாது. வெளியில பயணத்துக்கு கிளம்பாது. அப்புறம் வந்து மழை போகாது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாம் சொல்லி இருக்கு. அதனால போற போது வலது கால வாசப்படி தாண்டதே வலது கால் வச்சுதான் போகணும். உள்ள வரத்தே வலது காலை வச்சுதான் வரணும். இடது கால் வச்சும் போகக்கூடாது. சுந்தர காண்டத்திலே சொல்றாரு. அதெல்லாம் இடது கால் வச்சும் போகக்கூடாது. நாம வந்து கிரக பிரவேசம்னா வாத்தியாரே சொல்லுவேன், இயல்பாவே வலது காலை வச்சு இடது காலை வச்சுடுவா பழக்க தோஷத்தினால. இந்த படி ஏறது கணக்கு எல்லாமே வாஸ்துங்கிறால அந்த நம்பர்லாம் பார்த்தேன்னாலே கணக்கு வந்து முதல்ல வலது, அப்புறம் இடது, அப்புறம் வலது இடது வச்சு அந்த வாசப்படி தாண்டதே வலது காலை தான் தாண்டணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. நமக்கு வேண்டாதவன் வீடா இருந்தக்க இடது காலை வச்சு போ அப்படின்னு சொல்லிருக்கு. ஆஞ்சநேயி இடது காலை வச்சு போனார் அப்படின்னு நுழையத்தை அப்படிங்கிறார். அதனால வலது கால அது வேற போனார், பின் வாசல் வழியா போனார்.
அப்படி வந்து இடது காலை வச்சு போகக்கூடாது. இது மாதிரி நிறைய நியமங்கள்லாம் சாஸ்திரங்கள்ல எல்லாம் அதுக்கு இன்னொரு வேர்ட் இருக்கா மாமா? நீரஜஸ்கோன்னு. எது? விரஜஸ்கனா. நீரஜஸ் நீரஜ விகதகா ரஜஸ்கா ரஜஹ. ததோ வாயுஸ்கஸ்பர்ஷோ. வி இஸ் பிரத்யய. வீதன. வி பிரத்யய. ஆமா, அதாவது வி வந்து அதுக்கு வந்து ப்ரிஃபிக்ஸ். ப்ரிஃபிக்ஸ். அதனால விகதகா நீரஜஸ்கோன்னு. அக்கார்டிங்ல வீரஜஸ்கோன் இல்ல, வீரஜஸ்கோன் தான் இருக்கு. அப்படி இருந்தா கூட நீரஜஸ்கோன் நீனா இருக்கு, தீர்க்கமா இருக்கு, நானி. நீன்னு போட்டிருக்கான். நீரஜஸ்கோ. நீரஜஸ்கோன்னு போட்டிருக்கான். நீயும் ப்ரிஃபிக்ஸ் தானே மாமா? நீயும் ப்ரிஃபிக்ஸ் தான். நீரஜஸ்கோ அதுவும் ப்ரிஃபிக்ஸ் தான். அதுக்கு என்ன அர்த்தம் போட்டிருக்கான் இல்ல கீழே? நீரஜஸ்கோ தூளி இல்லாத. அதான் புழுதி இல்லாத, அதான் புழுதி இல்லாத. ரஜகன்னா தூசு. அதனாலதான் டஸ்ட். ரஜன ரஜனா ஆமா. டஸ்ட் ஆ. the வீரஜஸ் நீரஜஸ்கோ. வீரஜஸ்கோ. நீரஜஸ்கோ. வீரஜஸ்கோ இல்ல? வீரஜஸ்கோ. விரஜஸ்கோ இதுல இருக்கு. அது வந்து வாயு, அதாவது காத்து சுகமா அடிக்கணும். காத்து வேகமா அடிச்சாக்க அதெல்லாம் ஒரு துசுகுணமா சொல்றது சாஸ்திரங்கள்ல. காத்து வேகமா அடிக்கப்படாது. அது வந்து ஏத்தாப்புல நரி ஊலையிடக்கூடாது. அது இடமா போறது நரி நரிமுகத்துல வைக்கப்படாது. என்னெல்லாமோ அதெல்லாம் நிறைய சொல்லிட்டு இருக்கா இல்லையா? இந்த மாதிரி பூனை இடமிருந்து வளமா, வளமிருந்து இடமா, இந்த மாதிரிலாம் நிறைய இருக்கு இல்லையா? அதுக்காக அது சொல்றாரு அவர். அதனால இந்த பூனையா நீங்க நாயை வேணா கட்டி போடலாம். நாய்க்கு சொல்லவே இல்லை பண்ணுவோம். ஏன்னா நாயெல்லாம் இந்த இதுல இருந்து அங்கே இருந்து அது மாதிரி போகும். ஆனா அதுக்கு சொல்லல. ஏன்னா நாய் கூட நீங்க கட்டி போடலாம், பூனையை கட்டியே போட முடியாது. ஒருத்தர் ஒரு இடத்துல கட்டியே வச்சிருக்க மாட்டா. பூனை ஆத்துல வளர்க்கிறவா கூட பூனையை கட்டி போடுறது இல்லை. அது ஒன்றும் கட்டுப்படாது. இது ரெண்டாவது பூனைக்கு சின்சியாரிட்டி கிடையாது, லாயல்ட்டி கொஞ்சம் கூட கிடையாது. நாய் மாதிரி நன்றியுடைய பிராணின்னு சொல்றோமே, அதுக்கு லாயல்ட்டிலாம் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நாய்க்கு வந்து மஞ்சள் மேல இருக்கும், பூனைக்கு பிளேஸ் மேல இருக்கும். அதான் அது அதுக்கு தன்னோட இதுதான், தன்னோட காரியத்தை பார்த்துட்டு அது போயிட்டு இருக்கும். அது அதனால அதுக்கு வந்து வரப்போறான். அது வந்து மனுஷால பார்த்து அதுக்கு ஒன்றும் இது கிடையாது. வேண்டிவா வேண்டாதுவா அப்படிங்கிறதான எண்ணமெல்லாம் அதுக்கு கிடையாது. அதனால பூனையை பற்றி அதுக்கு பூனை வளர்க்கப்படாதுன்னு அர்த்தம் சொல்றோம். அந்த பூனை மயிறு ஒரு மயிறு உதிர்ந்தா தங்கத்தினால பூனை பண்ணி தானம் பண்ணணுமா. பூனையே வளர்க்கப்படாது, நாயும் வளர்க்கப்படாதுன்னு. அந்த அந்த மயிறு வீட்டுக்குள்ள விழப்படாது. பூனை மயிறு அது ஹெல்த் பாயிண்ட்லயும் அவ வச்சிருக்கான் அந்த காலத்துல. அதனால இவங்க வந்து அந்த பூனை வந்து ஆத்துல வளர்க்கறது இல்லை அந்த காலத்துல எல்லாம். நாய் வளர்க்கக்கூடாது. ஏன்னா நாய் சூத்திர ஸ்பர்சம் சுவான திருஷ்டம்னு பேரு. சூத்திரன் தொட்டது நாய் பார்த்தது சாப்பிடக்கூடாது அப்படின்னு சாஸ்திரம் சொல்லிருக்கு. அதனால அதெல்லாம் அதனால சுவான திருஷ்டம்னா அது பார்த்தது சாப்பிட எல்லாரும் வித்யாவோட மாமனத்துல பிரிவு நான் இப்ப கொடுத்துட்டா. கல்யாணம் ஆன பிறந்தான் கொடுத்தான்னு வச்சுக்கோங்க, அது செத்து போயிடுது. பயங்கரமா இருக்கும். இவளுடைய கட்டில படுத்துன்றது வந்து இவளுடைய கட்டில படுத்துன்றோம். சாப்பிடுற போது நீங்க சொன்னேல அதுக்கு ஒரு சேர் டைனிங் டேபிள்ல உட்காந்துடுவாங்க. அதே ஏதோ நக்கிதான் அவ்வளவு பிரியமா அவ்வளவு பிரியமா அந்த நாயை வந்து வளர்த்துருந்தாரு. அது வளர்த்துட்டு இருந்தா. இது பண்ற இங்க நாங்க எங்க இருக்காங்க, இங்க ராஜன் இருக்கா இல்லையா? ராஜனோட மாமா இப்போ அவருக்கு இப்போ 90 வயசு இருக்கும். சதாபிஷேகம் கிருஷ்ணமூர்த்தி மட்ராஸ் இருக்க ஹரி இருக்கானு. இங்க இப்ப கூட ரஜினிகாந்த் கல்யாணத்துக்கு வந்தானே, அவன் மாமாவுக்கு மச்சினன் தானே. அவனுக்கு அத்தின் பேர் அவர் வந்து எதுக்கு சொல்ல வந்தேன்னா, நான் டெல்லிக்கு உபன்யாசத்துக்கு போயிருந்தேன். அங்கே 10 நாள் தங்கியிருந்தேன். அங்கே நாய்டால அப்புறம் அவன் ஏதோ 2-3 இடத்துல கொடுத்துருந்தா 10-15 நாளைக்கு மேலே லீவ் போட்டு போயிருந்தேன். நான் போயிட்டு இருந்தபோது அவர் வந்து ஃபாரின் போயிருந்த போது நாயை, இப்போ ஃபாரின்லேயே செட்டில் ஆகிட்டா, நாயை சிஸ்டர் ஆத்துல விட்டுட்டு போயிருந்தா. பார்த்தா பயங்கரமா இருக்கும். அது என்னமோ ஒரு இது சொல்றா, மூஞ்சி எல்லாமே ஒரு மாதிரி. ஆமா என்னமோ அது பயங்கரமா இருக்கும். ஆனா ரொம்ப சாது, குறைச்சே நான் கேட்டது கிடையாது. அதுக்குள்ள கட்டியே போடுறது இல்லை. பெரிய வீடு அங்க வந்து சீதாவரத்துல அது சுத்திட்டே இருக்கும்.
நீங்க அடுப்புல எண்ணெய் வச்சு பொரிச்சேல் கருடா அப்பெல்லாம் பொரிச்சேல்னா வாசல்ல உள்ள வராது, சமயக்கட்டுக்குள்ள வராது. அதுக்கு அந்த வாசலை தெரிஞ்சிடும், அங்கேயே நிற்கும். அவன் சொல்லுவா அது வந்துட்டு போறது. இல்ல வரவே வராது, கவலைப்படாத. அதுக்கு அந்த கருடாப்பெல்லாம் வாசனை வந்துருச்சுன்னா அது போட்டா போயிடும். அது போட்டாக்கே அதை வாயில கவிண்டு அது போய் அது ஒரு இடத்துல உட்காந்துட்டு அது சாப்பிடும். நானும் அவரும் போற போது இவர் சாயந்தரம் ஆபீஸ் போயிட்டு வந்து ஒரு பேன் அமெரிக்கன் ஏர்வேஸ்ல இருந்தார். ரிட்டையர்ட் அனுப்புறது தானே இங்கே பிஸ்னஸ் பண்ணுறார். வந்து போன போது அவர் பிடிச்சிட்டு வருவார். நான் கூட போனேன் ஒரு நாளைக்கு. போன போது யாராவது சார் இது ரொம்ப சூப்பர் நாய். அப்போ நான் சொல்றது 20 வருஷத்துக்கு முன்னாடி சொல்றேன். 50,000 rupees தரேன், கொடுத்துட்றேன் இல்லைன்னா. அதுக்கு ஏஜே அப்போ 3 வயசோ 4 வயசு தான் அதுக்கு. 50,000 rupees தரேன் என்ன? அது எனக்கு ஆச்சரியமா இருந்தது. ஒரு பசுமாட்டுக்கு கூட அவ்வளவு 50,000 ரூபாய் பிரயோஜனம் உண்டு. அதுக்கு என்ன கோதாண்டுக்கு இல்ல இந்த நாய் வளர்க்க அது இது பண்ணியிருக்கா. எதுக்கு சொல்ல வந்த விஷயம் என்னன்னா, அதுக்கப்புறம் நான் வந்துட்டேன். அதுக்கப்புறம் என்னாச்சு, அவர் வந்திருக்கார், அடுத்த மாசம் வந்திருக்கார். வந்ததும் அவருக்கு அழைச்சின்னு போயிட்டார். அப்புறம் அவர் வந்து ஒரு 3 மாசம் கழிச்சு கும்பகோணத்துக்கு பக்கத்தில் நாச்சியார் கோவில் பக்கத்தில் தான் கிராமம். இந்த வித்யாவுக்கு மாமா தானே ஹரி அந்த இது பண்ணியிருக்கான். வித்யா வர ஸ்ரீகுமாருக்கு மாமா. எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அப்போ அவர் பேங்குக்கு வந்தார், பார்க்கணுன்னுட்டு வந்தார். வாங்க கூப்பிட்டு உட்காந்து வச்சுட்டு பேசிட்டு இருந்த போது அதுக்கு பேர் என்னமோ சொன்னார், ஞாபகம் இல்லை. அது நான் சௌரியமா இருக்கான்னா ஒவ்வொன்றும் அழ ஆரம்பிச்சுட்டேன். அவரை சமாதானப்படுத்தவே முடியல எனக்காக. அந்த கிருஷ்ணமூர்த்தி ஒவ்வொன்றும் அழகான், எல்லாரும் பார்த்துட்டு இருக்கா. நாய் செத்து போயிட்டேன். ஆமா நாராயண குரு இருக்கார்ல, நீங்க சென்னையில அந்த ஆசிரம், அவர் எப்பவும் சொல்லுவார், கேரளால ரொம்ப புண்ணியம் பண்ணினானா யூஎஸ்ல அமெரிக்கா சொல்லுவார், அமெரிக்கால நாயா பற்பாடு. இப்ப அது மாதிரி பெங்களூர்ல ஆயிடுச்சு. எல்லா இடத்துலயும் நாய் வச்சிருந்துருக்கான். எல்லாரும் ஒரு ஓன ஆரம்பிச்சுட்டாங்க. எல்லாரும் பாக்குறா. அப்புறம் அவரை சமாதானப்படுத்த ஆச்சு. எனக்கு புரிஞ்சு கொடுத்து என்னோட விசுமி அழகா. அப்புறம் ரொம்ப அழுமா. அப்புறம் ஒரு 15-20 நிமிஷம் ஆகி அவரே சமாதானப்படுத்திட்டு போயிட்டு அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு இருந்தார். அவ்வளவு தூரம் எங்க ஊர்ல இந்த டிஎஸ்ஆர் கோகுல் சாண்டல் பவுடர்லாம் வருது பார்த்தீங்களா, அவத்துல 2 நாய் இருக்கும். ரொம்ப ஃபேமஸ் நாய் அது. அந்த காலத்துல 45 ஜப்பாத்து, டிஎஸ்ஆர் பவுடர், டிஎஸ்ஆர் கோகுல் சாண்டா. அது வந்து இன்னொருத்தருக்கே கிடையாது, பேட்டன்ட் அவால் தான், இன்னொருத்தர் பண்ண முடியாது. அது டிஎஸ் ராஜகோபால் எங்க அண்ணன் இருந்த அவ இது எங்க தெருக்கு பக்கத்து மடத்து தெருல தான் அவ வீடு இப்போ இருக்கு. இதெல்லாம் என்னன்னா அவ பிரதர்ஸுக்குள்ள 2 அவன் பேரு குமார், ரங்கராமன் 2 பேர். அவ பிரிச்சுட்டா. மெட்ராஸ்ல ஒன்றும் இங்க ஒன்றும் வருது. மெட்ராஸ் தனி, இங்க தனியா வச்சுட்டா. எதுக்கு சொல்லுன்னா, அவத்துக்குள்ள நீங்க நுழையிற போது 2 சமாதி இருக்கும். 2 நாய் செத்து போயிடுச்சு. அதுக்கு சமாதி கட்டி வச்சு அதுக்கு மேல நாயோட விக்கிரகம் மாதிரி ஒண்ணு வந்து மார்பிள்லயோ அது கான்கிரீட்ல பண்ணி வச்சு அதுக்கு தினம் யாரோ பூ போட்டு இது பண்ணி அந்த ஆபீஸ்ல வேலை பார்க்கிறவனே அதுக்கு கணக்கெல்லாம் வச்சிருக்கான். அது இது பண்றா. அது என்னைக்கு சித்தியாச்சோ அதுக்கு நாய் தெருவில் அடிச்சுன்னு நிற்கிறது ஒண்ணு வந்து ஆடி கால ஜம்முன்னு போறது. அதெல்லாம் நம்ம வந்து சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அதனால அதுல நியமங்கள் இருக்கு. எல்லாத்துலயுமே நியமங்கள் இருக்கு. அந்த நியமங்கள் இருக்கிற போது அனுமதி அது இது மாதிரி பார்க்கக்கூடாது, இது கேட்கக்கூடாது, இந்த மாதிரி நியமங்கள்லாம் இருக்கு. தொட்டாலே இதுன்னு சொல்றோமே. சில பேர் தொட்டாலே இது, சில பேரோட பேசினாலே தீட்டு அப்படின்னு சாதாரண. அந்த காலத்துல எல்லாம் தீட்டுள்ளவங்களோட பேசினா தீட்டு. இப்பதான் எல்லாம் போன்லயே பேசிக்கிறோம், எல்லாம் நேரையும் பேசிக்கிறோம். ஒன்றும் இல்லை. குருஜி சொல்லுவார், ஆத்துல இல்லைன்னா பேசக்கூடாது. ஆமா, பேச மாட்டான். அங்க இல்ல எங்க அம்மா ஆத்துல இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். நாங்கெல்லாம் சின்ன வயசுல இருக்கும் போது எங்க பாட்டி பெரிய வீடு, 3 கட்டு வீடு. அங்க இது ஒரு தீண்டாதே அப்படின்னு சத்தம் போட்டுன்னு வருவா. தீண்டாதேன்னா இந்த பக்கம் வரக்கூடாது,
பாட்டி வந்து பேச மாட்டா. பாட்டி ரிஷி பஞ்சமி எடுத்துட்டு இருக்காங்க. எடுத்துட்டு முடிச்சுட்டா. இல்ல பாட்டி எங்க அம்மா எடுத்துக்கல, எங்க பாட்டி எடுத்துட்டு 7 வருஷம் இது பண்ணி 8 வருஷம் முடிச்சாங்க. ரிஷி பஞ்சமி முடிச்சாங்க. ஆமா, அது 16 வருஷம். இன்னும் கொஞ்சம் கஷ்டம் வந்து அவ லேடிஸுக்குன்னு ரிஷி பஞ்சமி வைஷ்ணவால லேடிஸுக்குன்னு ஒண்ணுமே இருக்கவே இல்லை. மாத்துவால்ல உண்டு ரிஷி பஞ்சமி. மாத்வாலையும் ஸ்மார்த்தாலையும் தான் அதெல்லாம் சுத்தி. அதுக்கப்புறம் அது அதுக்கப்புறம் சதுர்த்தி விரதம் எடுத்துருக்காங்க. அது ரிஷி பஞ்சமி அம்மா எடுத்துக்கலாம். இந்த ஜெனரேஷனுக்கு அப்புறம் அதை பத்தி யாருக்குமே தெரியவே என்னன்னு தெரியாது. ரொம்ப அமுக்கமா இருக்கும். எங்க அதுக்கு வரும்போது அந்த ரிஷி பஞ்சமின்னாக்கி அதுக்கு 3 நாள் முன்னாடியிலேருந்து இது பண்ணி அதுக்கு அமுக்கமாக்கி அவளுக்கு என்ன இங்க சொல்றாளே முறத்துல என்ன வாயினம் கொடுக்கறது. அதுக்கு வந்து 8 பட்சணம் பண்ணணும். எல்லா பட்சணமும் வந்து நைவேத்தியம் பண்ணிட்டு ஆமா சமைக்கார மாமி தான் வருவா. சமைக்கார மாமி வந்து எல்லாம் பண்ணி 8 பட்சணம் பண்ணி 10 இல்லாம பட்சணம். அப்புறம் அவளுக்கு வந்து காலம்புரம் ராத்திரி அவள் வைதிகாலுக்கு 8-10 வைதிகா வருவா. எல்லாம் மந்திரங்கள் சொல்லி எல்லாம் இது பண்ணி அது என்ன முறப்பாயனமா இங்க சொல்றாள். சின்ன வீடப்பா மாமா சொன்னா பெரிய வீடு கும்பகோணத்துல. ஆமா, அது வந்து எல்லாருக்கும் அந்த முறத்துல புது முறம் வாங்கி புது முறத்துல அவளுக்கு வஸ்திரங்கள் அவளுக்கு பட்சணங்கள் 8 பட்சணம் பண்ணி பழம் வெத்தலை பாக்கி எல்லாத்தோடையும் 4 நாளுக்கு வாயனம் கொடுத்து எல்லாம் பூர்த்தியில இத்தனையும் பண்ணி அவளுக்கு சாப்பாடு எல்லாம் பண்ணி எல்லாம் பண்ணி வைக்கணும். அது 3 நாளைக்கு ஒரே அமுக்கலமா இருக்கும். அது எங்களுக்கு நாங்கெல்லாம் சின்ன வயசப்போ எங்களுக்கு நல்ல விருந்து கிடைக்கிறதுங்கிறதா எங்களுக்கு அப்போ ஒன்றும் தெரியாது. அப்புறம் போதானே அதோட பெருமையில ஸ்ரீகளுக்கு மட்டும்தான் அது பதிச்சிருக்கான்னு சொல்லப்படுறது. அதனால இங்க வந்து இந்த எதுக்கு சொல்றான்னா அப்போ அவ என்ன சொல்றா ததோ குஷிக புத்திராய 22 என்ன சொல்ல இந்த 22 அவர் வந்து அந்த ராஜா சொல்றார் இவ ராமம் ஆஜுகாவ சலக்ஷ்மணம் இது வந்து கிருதஸ்வஸ்தைனம் மாத்ரா பித்ரா தசரதேனச்ச புரோதசா சித்தேன மங்களைகி அபிமந்திரிதம். அதுக்குள்ள கௌசல்யே எல்லாரும் ஒத்துடி சொல்லிட்டு போன இவர் சொல்லக்கூடாது. அதுக்குள்ள கேட்டுட்டோ விஸ்வாமித்திரர் வந்திருக்காரு ஏதோ ராமனை கேட்கிறான்னு அதுக்கு அது வந்து தந்தையை விட ஃபாஸ்டா வதந்தி போயிடும் இல்லையா. எல்லாருக்கும் விஷயம் தெரிஞ்சு அவெல்லாம் நிக்கிறா. அவெல்லாம் நிக்கிறா. அவெல்லாம் பார்த்துட்டு இருக்கான். பார்த்துட்டு இருக்கிறது இவர் மட்டும் கிளம்பிட்டார். எல்லாரும் மாத்ரா பித்ரா தசரதேனச்சா புரோதசா வசித்தேன மங்களைகி அபிமந்திரிதம் சபுத்திரம் மூர்த்திபாக்னாய ராஜா தசரத பிரியம் ததோ குஷிகபுத்திராய சுப்ரீதேன அந்தராத்மனா. அதுலயே 2, 3, 4 சொல்றேன். 1, 2, 3 22லயே அது வந்து சபுத்திரம் மூர்த்திபாக்ராய அந்த குமாரனை அவர் வந்து உச்சி முகந்து அவனை கட்டிண்டு நமஸ்காரம் பண்றார். ராஜா தசரத பிரியம் ததௌ குஷிகபுத்திராய குஷிகபுத்திர விஸ்வாமித்திரருக்கு ததௌன்னு சொல்லிட்டார். கொடுத்தாச்சுட்டார். அவர் ஸ்ரீகாரம் கொடுக்குற மாதிரி தானம் கொடுக்குற மாதிரி கொடுத்தாச்சு. நல்லபடியா கொண்டு சேர்க்கணுமேனு உள்ளுக்குள்ள பயம். இருந்தாலும் இந்த வசிட்டர் சொல்லிவிட்டாரு அப்படிங்கிற ஒரு அதை மீறதுக்கும் அவருக்கு பயம், கொடுக்கறதுக்கும் பயம். என்ன பண்றது? அதனால அவர் கொடுத்துட்டார். ததோ குஷிகபுத்திராய எப்படி கொடுத்தாருன்னா சுப்ரீதேன அந்தராத்மனா உள் சுத்தியோடு கொடுத்தார். அந்தரங்க சுத்தியோடு கொடுத்தார். அது வந்து பயம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட சரி வசிட்டர் சொல்லிட்டார். அவர் வாக்கு பிரம்ம வாக்கு, அவர் வாக்கு நல்ல வசிட்டோ ஜபதாம் வரா அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார். அதனால அவர் நல்லதுக்கு தான் என்று சொன்னதுனால நிச்சயம் பெரிய நன்மை கிடைக்கும் என்று நினைச்சுட்டு கொடுத்துட்டாராம். அப்பதான் அந்த வாயு சுகஸ்பர்ஷகா விரஜஸ்கோவபௌததா விஸ்வாமித்ரகதம் திருஷ்வா ராமம் ராஜீவலோச்சனம். ராஜீவலோச்சனம் நான் அந்த ராமன் விஸ்வாமித்திரரோடு கூட கிளம்புகின்ற காலத்துல காத்து சுகமா அடிச்சுதான். திடீர்னு காத்து அடிக்கிற போதோ திடீர்னு அடிக்கிற காத்து அது சுகமா அடிக்கணும். ஓன்னு புள்ளி அள்ளிட்டு வரக்கூடாது. அதனால விரஜஸ்கா இருந்தது.
அந்த காற்றோட லட்சணம் சொல்றார். காற்று வந்து புழுதி அடிச்சுன்னா கண்ணில் வந்து அடிக்கும் இல்லையா, அது வந்து ஒரு துஷ்குணமாகத்தான் சொல்லப்படுறது. அது அதனால சொல்றார் அவர், தத்தோ வாயு சுகஸ்பர்ஷ, அப்படியே தென்றல் மாதிரி இனிமையா இருந்ததுதான் அது. சுகஸ்பர்ஷம் எல்லாம் நல்ல சகுனங்கள். விரஜஸ்கா, தூசு இல்லாமல் இருந்து புழுதி இல்லாமல் இருந்தது. பவவ் தர, அப்பொழுது அது வீசிற்று. விஸ்வாமித்திர கதம் திருஷ்டுவா ராமம் ராஜீவலோச்சனம், ராஜீவலோச்சனான ராமன் விஸ்வாமித்திரரோடு தனியா போராட இந்த அப்பாவும் அனுப்பிச்சாரு. சக்கரவர்த்தி அவர் நடந்து போறார், அவர் கல்லும் முள்ளும் காலுக்கு மேல் தைனா அவர் நடந்து போறார். இவனையும் நீ போற ஒரு தேர் அனுப்பட்டுமா, இல்ல நான் சக்கரவர்த்தி ஏதோ கார் அனுப்புறேன், நீ அனுப்பிச்சுன்னு உங்க குழந்தைகளை சொல்லாமனோ ஒண்ணுமே சொல்ல, அவரோட அனுப்புன்னு வசிட்டார் சொல்லிட்டார். அனுப்பிச்சுட்டார், கால்நடையாவே அப்படியே அனுப்பிச்சுட்டார். ஒன்றும் ட்ரெஸ் எடுத்துக்கல, எதுவுமே எடுத்துக்கல. போற இடங்கள்ல எப்படி இருப்பான், என்ன சாப்பிடுவான், என்ன ஏது ஏதானு கேட்டாரா, கேட்கவே இல்லையா. அதனாலதான் அடுத்த ஸ்லோகம் பாருங்க, புஷ்பமிஷ்டிர்மஹத்யாசீத் தேவதுந்து வினிஸ்வனைஹி சங்கதுந்து வினிர்கோஷா மகாத்மனி. அப்போ இந்த விஸ்வாமித்திரர் ராமனோடு இப்படி கிளம்புகின்ற போதோ வானத்திலேருந்து மலர் மாதிரி பொழுதுதான். ஏன்னா தேவர்களுக்கு அவர்கள் காரியம், தேவர்களுக்கு அவர்கள் காரியம் ஆகணும் இல்லையா, அவர்கள் காரியம் ஆகணுங்கிறதுக்காக அவர்கள்லாம் மலர் மாதிரி பொழிஞ்சாலாம். இவர் பாட்டுக்கு இவருக்கு கல்யாணம் பண்ணி இங்கேயே உட்காந்து கல்யாணம் ஆனாதான் ராவண மதுமை. அதுக்காக அவர்களும் தேவர்கள்லாம் புஷ்ப விருஷ்டிகி மகத்யா செய்து தேவதுந்துபி நிஸ்வனைகி, தேவ வாத்தியங்கள்லாம் வானத்தில் முழங்கிட்டான். சங்கதுந்துபி நிர்கோஷகா பிரயாத்தேது மகாத்மனி என்று சொல்ற. உடனே விஸ்வாமித்ரோயா அக்ரே ததோ ராமோ மகாயசாக காகபட்சதரோ தன்வி தஞ்ச சௌமித்ரி அன்பகாத். விஸ்வாமித்திர எப்படி போறான்னு, விஸ்வாமித்திரா அக்ரே யயௌ, அவன் முதல்ல போறார் விஸ்வாமித்திரன். இந்த குழந்தைகளை வா அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னான்னு கூட சொல்லல, அனுப்பிச்சுட்டார், கிளம்பிட்டார். கிளம்பினதும் குழந்தைகள் 2 பேரும் முன்னாடியும் போகல, அவருக்கு சமமாகவும் போகலையா. விஸ்வாமித்திரருக்கு பின்னாடி ராமன் போறான், ராமனுக்கு பின்னாடி லக்ஷ்மணன் போறான். அதான் சொல்றார், விஸ்வாமித்ரோ யயோ அக்ரே ததோ ராமோ மகாயசாக, பெரும்புடையவனான ராமன் அவருக்கு பின்னாடி போகக்கூடாது. ஒரு முறை குருவுக்கு முன்னாடி புரோட்டோகால் அது. ஏன்னா ஒரு முறை இருக்கு இல்லையா, மரியாதை, அதுக்காக போறார். இப்போ பிரசிடென்ட் போறார், பிரைம் மினிஸ்டர் போறார், கேபினட் மினிஸ்டர்ஸ் எல்லாம் போறான்னாக்க பிரைம் மினிஸ்டருக்காரோ இன்னொரு மினிஸ்டரோ காரும் முன்னாடி போகக்கூடாது, பிரசிடென்ட் தான் முன்னாடி போகணும். அதுக்கப்புறம் தான் பின்னாடி பிரைம் மினிஸ்டர் வரணும், அதுக்கப்புறம் தான் மற்ற மாதிரி எல்லாருமே வரணும். அது வந்து பைலட் போறது தனி, ஆனாலும் அதுக்கு முறை இருக்கு இல்லையோ, அதுக்காக சொல்றாங்க அந்த மரியாதை. விஸ்வாமித்திரர்கிட்ட போ அப்படின்னு சொல்லிட்டார், அனுப்பிச்சுட்டார். ராமோ மகாயசாகம் காகபட்சதரோ தன்வி. எப்படி போறான்னா பக்க குடுமி, சிதம்பரம் தீட்சிதெல்லாம் மாதிரி பக்க, அந்த குழந்தைகளுக்கு வந்து பக்க குடுமின்னு சொல்லுவா இல்லையா, பக்க குடுமி வச்சு காகபட்சதரோ தன்வி தம்ச சௌமித்ரி அன்வகாத். அப்போ அந்த தன்வி பில்லு என்ன எடுத்துன்னு போனாங்கிறது சொல்லணுமோனோ, அதான் ஏதானும் லக்கேஜ் எல்லாம் என்ன எடுத்துன்னு போனா, ஒரே லக்கேஜ் தான், அம்பரா துணி வில்லு கட்டின வஸ்திரத்தோட கிளம்பியாச்சு. அதுதான் சொல்ற. அதே மாதிரி லக்ஷ்மணனும் கிளம்பிட்டான், சௌமித்ரியும் அன்வகாத். இவன் 2 பேரையும் பின்னாடி பின்தொடர்ந்து இவன் வந்து கிளம்பினார். இப்படி அந்த இவர் வந்து அது எப்படி இருந்ததுன்னா 3 தலை பாம்பு படம் எடுத்தால் எப்படி இருக்குமோ அது மாதிரி இவன் 3 பேரும் போனது இருந்தது அப்படிங்கிறதுக்காக அது சொல்ற. இப்படி வந்து போற போது இந்த குழந்தைகள் பின்னாடி வருதா என்ன ஏது எதான்னு பார்க்க கூடாதோ. அது அடுத்த 11வது ஸ்லோகம் பாருங்க. அத்யர்த்த யோஜனங்கத்வா சரைவ்யா தட்சிணே தட்டே ராமேதி மதுராம் வாணி விஸ்வாமித்ரோ அபியபாஷதாம். அதனால இப்போ அத்யர்த்த யோஜனத்துவா சரியு நதியினுடைய தென்கரையில, அதாவது சரியு நதிக்கு தென்கரைன்னா சரியு நதி தாண்டியாச்சுன்னு அர்த்தம். தாண்டினா தானே அப்புறம் நம்ம போகணும் அவ. அதனால சரியு நதிக்கு வடகரையில கோசல தேசம் இருக்கு, சரியு நதிக்கு தென்கரையில என்ன தாண்டியாச்சு. அதாவது சாஸ்திரம் என்ன சொல்றதுன்னா நீந்தி தாண்டப்படாதுன்னே சொல்றது.
பாலம் இருந்ததுன்னா பாலம் அந்த காலத்தில் பாலங்கள்லாம் அவ்வளோ கட்டலை, டெம்பரரி பாலம். இப்போ அந்த மாதிரி சரையு கங்கை இதுக்கெல்லாம் பாலம் கட்ட முடியுமா? இப்போ தான் நமக்கு டெக்னாலஜி டெவலப் ஆகிருக்கு, பாலம் கட்டுறோம். அந்த காலத்தில் அதெல்லாம் பண்ணுறது இல்லை இல்லையா? படகுல தான் கிடக்கணுமா, நீஞ்சி கறக்கக்கூடாதுன்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. அதை வந்து நீஞ்சி கறக்கக்கூடாது. நீர் இல்லாத நேரத்தில் இப்ப எல்லாம் இதெல்லாம் பண்றா. இப்ப நம்ம அது வந்து எதெல்லாம் சாஸ்திரங்கள்ல கூடாதுன்னு சொல்லியிருக்கோம் அது அத்தனையும் இப்ப வந்து நடைமுறையில இருக்கு. அதனால அங்க போய் இவா 3 பேர் தானே, ஒவ்வொரு இடத்துலயும் இவா கங்கை இதெல்லாம் நதியை கடக்கிற போது படகுல தான் போனான்னு சொல்றது. அதுக்கப்புறம் சோனா நதியை கடக்கிற போதுதான் நடந்து போறா. இந்த மண்தட்டுல என்ன இருக்கு, அங்க வந்து செருப்பு போட்டு நடக்கக்கூடாது. ஆற்றுல தண்ணீர் இல்லாத போது செருப்பு, எங்க ஊர்ல ரொம்ப நாள் சில பேர் பண்ண மாட்டா. செருப்பு போட்டு இருக்கிறவா கூட அண்ணன் போனோம்னா செருப்பை தூக்கி கையில் எடுத்துட்டு அது வெயிலாக இருக்கட்டும் இதுவாக இருக்கட்டும் அந்த ஆற்று மணல்ல நடந்து தான் கடந்து போவான். அது வந்து அதில் மிதிக்க மாட்டான். நமக்கு சோறு போடுறது அது தெய்வமாக சொல்கிறோம், கங்கை காவேரின்னு எல்லாம் சொல்கிறோம். அப்படி சொல்கிற போது அதில் வந்து மிதித்து போக மாட்டான், தாண்டியும் போக மாட்டான். கும்பகோணம் காலேஜுக்கு 9 வருஷம் வரையிலும் பாலம் கிடையாது. தண்ணி ரொம்ப நாள் இருக்கல, தண்ணி இருக்கிற போது அது வந்து பின்னாடியால் போகணும். பின்னாடியால் ஒரு ரூட் இருக்குது, மெட்ராஸ் ரோட்டில் போகணும். இந்த அதுக்கப்புறம் தான் பாலம். கும்பகோணத்தில் சௌராஷ்டிரா ராமையர்னு பேர், அவள் ஃபேமிலியிலேருந்து தான் ட்ரஸ்ட்லேருந்து பாலம் கட்டி கொடுத்தா. அந்த பாலம் கட்டி கொடுத்தா அதனால தான் அதுக்கு கேம்பிரிட்ஜ் ஆஃப் சவுத் இந்தியான்னு பேர். ஏன்னா அங்கே இப்படி அந்த தேம்ஸ் நதிக்கரையில் கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி இருக்கும், அது மாதிரி இங்கே கும்பகோணத்தில் இருக்குது அப்படிங்கிறதுனால அப்படி பேர். அதுக்கப்புறம் ரொம்ப பெரியவாள்லாம் படிச்சிருக்கா. அதில் படிக்காத பெரியவாளே யாரும் கிடையாது. ஆனால் இதுக்கு வெறும் அது ரவுடி எலிமெண்ட்ஸை தான் ஆயிடுத்தது. அதுக்கு காலம் மாறுறது. எப்பேற்பட்ட மகான்கள்லாம் அந்த காலேஜில் படிச்சிருக்கா. அப்படிப்பட்ட அந்த காலேஜ் இன்னைக்கு இப்படி வீணா போயிடுது. அதனால சொல்ற அத்தியர்த்த யோஜனம் கத்வா சரையா தட்சிணே தரே. சரையுவை கடந்துட்டான்னு அர்த்தம். சரைவியை கடந்து அதனுடைய தட்சிண தட்டம், சரையு நதி இது நார்த்து, தெற்கு கரையில அத்தியர்த்த யோஜனங்கிறது 1.5 யோஜனை தூரம் போயாச்சு. போன பிறகு திடீர்னு ராமேதி மதுராம் வாணிம் விஸ்வாமித்ரோபியபாஷதாம். விஸ்வாமித்திரர் ராமனை பார்த்து மதுராம் வாணி இனிமையா பேசினாராம். அவருக்கு இந்த இனிமையா பேசல. எதுக்காக இனிமையா பேசினார்னா, சில பேர் இனிமையாவே பேச தெரியாது, இப்ப பார்த்தாலும் கடூரமான வார்த்தைகள் தான் சொல்லுவா. அது மாதிரி அவர் சொல்றார் ராமேதி மதுராம் வாணிம். அதுக்கு நிறைய வியாக்கியானங்கள்லாம் பண்ணியிருக்கான். இவர் வந்து இவனுக்கு நாம ஒரு பேர் வைக்கணும். இப்போ குழந்தைகள் வந்து அப்பா ஒரு பேர், அம்மா ஒரு பேர், தாத்தா ஒரு பேர், பாட்டி பேர், எல்லா பேரும் வைக்கிறாலும் அது மாதிரி அவர் வந்து இது வசிட்டர் வச்ச பேர், இதை வச்சு இதுக்கு கூப்பிடுறது, நாம ஒரு பேர் வைப்போம்னு யோசனை பண்ணிட்டு வராராம். இந்த காயத்ரி மந்திரத்தை கண்டுபிடிச்சு அவருக்கு ராமநாமத்துக்கு ஈக்குவலா இன்னொன்னு கிடைக்கல அவருக்கு. அதனால இந்த வசிட்டர் ரொம்ப எமக்காதகர் இப்படி ஒரு பேரை வச்சிருக்காரு அப்படின்னு அவர் எத்தனை தலைமுறையா காத்துட்டு இருக்காரு. இந்த நேம அவர் செலக்ட் பண்ணினா ராமன் வரத்துக்கு முன்னாடியே ராம நாமம் இருக்கு. அப்படிப்பட்டதான இந்த நாமத்தை வச்சு அவர் காத்துட்டு இருக்கார். அதனால அதுக்கு நிகராக இவரால் கண்டுபிடிக்க முடியல. அதனால அந்த இவருக்கே அந்த ராமான்னு சொல்ற போது அதை வந்து மதுரமா வந்துட்டு வாக்கு. அந்த ராமாங்கிற வார்த்தையை நீங்க மதுரமா இல்லாம சொல்லவே முடியாது. ஏன்னா அந்த வாக்கியமே அந்த அக்ஷரமே இப்படிதான் அமைஞ்சிருக்கு. இந்த மெல்லினம், இடையினம், வல்லினம் எல்லாம் பாஷையில சொல்லுவோம் இல்லையா. இது எப்படி இருக்குன்னா, இது வந்து மென்மையா இருக்கு. ராமஹா அப்படிங்கிறதுல மென்மையான இதா இருக்குங்கிறதுனால ராமேதி மதுராம் வாணிம். விஸ்வாமித்திரர் எதுக்கு கூப்பிட்டாருன்னா, இந்த மாதிரி இவ்வளவு தூரம் வந்தாச்சு, சரிவு நதிக்கிற சந்தியா காலம் ஆக போறது, கையாலாம் ஆரம்பிக்கும், அதமேட்டு ஸ்நானம் பண்ணி ஆச்சமனம் பண்ணு, ஆச்சமனம் பண்ணிட்டு உனக்கு மந்திர கிராமங்கள்லாம் உபதேசம் பண்றேன், பலா அதிபலா எல்லாம் உபதேசம் பண்ண போறேன். ஏன்னா இப்ப என்னோட வர இடத்துல மாமா பசிக்கிறதுன்னு இல்லையா, காலம்பரை எழுந்ததும் காலம்பரை என்ன சாப்பிட்டாலும் தெரியாது, என்ன சாப்பிட்டான்னு சொல்ல கிளம்பியாச்சு. இவன் வந்து
அவர்கிட்ட சொல்றதுக்கும் பயம், பசிக்கிறதுன்னு சொல்றதுக்கும் பயம். அதனால இது அவருக்கு தெரியாதா? ஹியூமன் சைக்காலஜி எத்தனை வருஷமா எத்தனை பேரை பார்த்துருக்காரு. அதனால பசி தாகம்னே வரக்கூடாதுங்கிறதுக்காக இந்த உபதேசம் பண்றது. அந்த உபதேசத்தை அவர் வந்து சொல்லி வச்சுட்டார். பசி தாகமே இல்லை. இதை ராமன் வந்து சீதைக்கும் உபதேசம் பண்ணியிருக்கணும், சொல்லலை. உபதேசம் பண்ணியிருக்காங்க. 10 மாசம் அங்க இருந்தாலும் லங்கையில. அது புராணங்கள்ல வேறு சரித்திரம் சொல்றது. அது வந்து அது பசி தாகமா தூக்கமும் பசி எல்லாமே எல்லாமே பசி, பசி தாகம் தூக்கம் டயர்ட்னஸ் அது எல்லாமே ஒன்று பாதிக்கவே பாதிக்காது. அதாவது எல்லாம் ஆமா எல்லாம் என் கண்ட்ரோல்ல இருக்கு, எல்லாம் என் கண்ட்ரோல்ல இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான அதுக்காக இதை உபதேசம் பண்றார். ஏன்னா பசிங்கிறது வந்து ஒருத்தர் வச்சுக்கோ, பசி வந்திட மானம் குலம் கல்வி அண்மை தாளாண்மை 10 பறந்து போகும்னு பாட்டு இருக்கு. அது மாதிரி பசி வந்துருச்சுன்னா, பசி தாகம் வந்துருச்சுன்னா பரீட்சை பண்ணினானே, அது போல பரீட்சை அந்த சமீகரோட கழுத்துல ஒரு செத்த பாம்போட உடம்பு தூக்கி போட்டுட்டானே, அதனால தானே அவன் பையன் வந்து சாபம் கொடுத்துட்டான். சாபம் வரதுக்கான இல்ல இது, அது அவனுக்கு இவருக்கு சாபம் இல்லை. அது நமக்கு பாகவதம் கிடைக்கணுங்கிறதுக்காக அவன் சாபத்தை வாங்கிட்டான். அவன் சாபம் வாங்கிட்டு நமக்கு பாகவதம் கிடைச்சது, இல்லைன்னா கிடைக்குமா அது? அதனால அவர் என்ன பண்ணார்? மதுராம் வாணிம் விஸ்வாம் பாஷதா, இனிமையான வார்த்தைகளால் அவர் கூப்பிட்டு குழந்தைய சந்தியாகலாம் அப்பொழுது காலம்பரிலேருந்து ஒன்றும் சாப்பிடல. இவர் போகிற இடங்கள்லாம் அடுப்பு மூட்டிட்டு குழந்தைகளுக்கு பால் காய்ச்சி எங்கே பால் கிடைக்கும்னு நந்தினியை தேடிட்டு அவர் போக முடியாது இல்லையா? ஆகையினால அவர் என்ன பண்ணார்? குழந்தைகளுக்கு பசி தாகமே இருக்கக்கூடாது அப்படின்னு அவர் சொல்லிட்டார். அதனால இவர் இருக்கார். ஆத்திலேயே பார்த்தீங்கன்னா சாஸ்திரமே என்ன சொல்றது, குழந்தைகளுக்கு முதல்ல போடணும். வயசானவா அதாவது பெரியவா சாப்பிட்டப்பன்னா சின்னவா சாப்பிடணும்னு சொல்ற சாஸ்திரமே ரொம்ப வயசானவாளுக்கும் குழந்தைகளுக்கும் போட்டுட்டு தான் மற்றவா சாப்பிடணும் அப்படின்னு சொல்றது. அது சாஸ்திரம் அதையும் சொல்லிட்டு இதையும் சொல்றது. அது அதுக்காக தான் சொல்ற. ஏன்னாக்க இப்போ இந்த மந்திரங்களை உபதேசம் பண்ணியாச்சுன்னு வச்சுக்கோங்க, அவளுக்கு பசி இருக்காது தாகம் இருக்காது. இவரோட வந்துட்டு இருக்கா, இவருக்கு பசி இல்லை தாகம் இல்லை. இப்போ உபதேசம் பண்றவருக்கு அது இருக்காதுன்னு தெரியறது இதுலேருந்து இல்லையா? ஆக இவர் இந்த பலாதிபலா மந்திரத்தை இவர் சித்தி அடைஞ்சிருந்தாதான் இவர் பண்ற மந்திரோபதேசத்துக்கு பவர் இருக்கும், சக்தி இருக்கும். ஆகையினால வந்து அவர் இந்த மந்திரங்களை உபதேசம் பண்றார். உபதேசம் பண்ண பிறகு குழந்தைகள் அதை வாங்கிட்டு என்னென்ன அதுக்கு பலன் சொல்றாரு பாருங்க. அடுத்த ஸ்லோகமே பாருங்களேன். கிருகான வத்ச சலிலம் மாபூத் காலஸ்ய பர்யயா மந்திர கிராமம் கிருகானத்வம் பலம் பலாம் அதிபலாம் ததா. பலா அதிபலா என்பதான இந்த மந்திரங்களை, மந்திர கிராமம்னா மந்திர சமூகம்னு அர்த்தம். நிறைய மந்திரங்கள் சேர்ந்தது. அது காயத்ரியோடு சேர்ந்து ஒரு சம்புடீகரணமா இருக்கிற மந்திரம் அது. அந்த மந்திரத்தை உபதேசம் பண்ணால் அது வந்து சரவியா தட்சிணே தடையில அங்க போற போது மாபூத் காலசிய பர்யா, சந்தியா காலத்துக்குள்ள நான் அதை உபதேசம் பண்ணிடணும் அஸ்தமிக்கிறதுக்குள்ள. ஏன்னா மந்திரோபதேசங்கள் எல்லாமே பகல்ல தான் பண்ணணும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுங்க. ராத்திரியில எல்லாம் மந்திரோபதேசம் ஏதானும் இந்த ஆவிச்சார மந்திரங்கள் மந்திரவாதி எல்லாம் ஏதானும் பண்றாங்க, அது மாதிரி எல்லாம் ஏதானும் பிளாக் மேஜிக் உள்ளதுதான் ராத்திரியில இது பண்ணுவான். கிருகான வத்ச குழந்தை, ஏய் ஸ்நானம் பண்ணு, ஆச்சமனம் பண்ணு, நான் வந்து இப்போ மந்திரோபதேசம் பண்றேன் அப்படின்னா. சரி, எதுக்கு இந்த மந்திரோபதேசம் அப்படின்னு நான் சொல்றேன் கேளுங்கிறார். ராமன் கேட்கல, லக்ஷ்மணன் இருந்தா கொஞ்சம் கேட்டிருப்பான். எதுக்கு இப்ப மந்திரோபதேசம் எல்லாம் பண்றேன்னு கேட்டிருப்பான். நஸ்ரமோ நஜ்வரோவா தேன ரூபஸ்ய விபர்யயா நச்ச சுப்தம் பிரசுப்ரமத்தம் வா தர்ஷயிஷ்யதி நைருதாः ந பாஹ்வோ சதுஷோ வீர்யே பிருத்திவ்யாம் அஸ்தி கச்சன திஷு லோகேஷு வைராம ந பவேத் சதுஷஸ்தவ. 3 லோகங்கள்லையும் உனக்கு சமமா ஒத்துக்க முடியாது. நான் இப்போ உனக்கு இந்த மந்திரங்கள்லாம் சொல்லிடுறேன். அதனால நற்சிரம, சிரமமே இருக்காது. நாம எத்தனை பண்ணுங்க, அவன் எவ்வளவு காரியம் பண்ணினாலும் அபாரான ஒரு சிரமம் இருக்கும் இல்லையா? சாதாரண லௌகிக்க காரியமாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும், சிரமமே இருக்காது. நஜ்வரா, ஜுரம் 2 உடம்பை பாதிக்கிறது,
மனசை பாதிக்கிறது. கவலையே வராது. உடம்பு பாதிக்கிறதான ஜுரமோ வியாதியோ எதுவுமே வராது. ந சிரமஹ ந ஜுரஹா வா தே ந ரூபஸ்ய விபர்யா. ரொம்ப தூரம் வெயில்ல போயிட்டே இருக்குமே, ஊரெல்லாம் சுற்றினுக்குமே கருத்து போயிடுமோன்னு இது கருத்து போறதுக்கு என்ன இருக்கு அவர்கிட்ட? அவரே சாலக்கிராம கருப்பு இல்ல என்ன கருத்து போடு. வாட்டம் இருக்காது, உடம்பு வாடி போகாது, வாட்டம் இருக்காது என்பதற்காக சொல்றார் அவர். ந சிரமோ ந ஜொரோ வா தேன ரூபஸ்ய விபர்யா. ரூபத்துல ஒரு மாற்றம் வரவே வராது. நச்ச சுத்தம் பிரமத்தம் வா. தூக்கம் ஜெயிச்சுடலாம். அதனால தூக்கத்தையும் ஜெயிச்சுடலாம். அதாவது தூங்கணும்னு பாடி கேட்டதுன்னா நீ வேணுங்கிற போது தூக்கத்தை வரவழைச்சிக்கலாம். பட் அதில் நீயும் எழுந்திருக்கலாம். பிரமத்தம் வா. பிரமத்தம்னா காரியங்கள்ல ஒரு தடுமாற்றமே வராது. இதனை இப்படி பண்ணணுங்கிறது அதுல முடிவு பண்றதுல காரியத்தை செய்யறதுல தடுமாற்றம் சொல்றோமோனோ அந்த தடுமாற்றமே வரவே வராது. பிரமத்தம் வா தர்ஷயிஷ்யதி நைருதாக. நைருதாகனாக்க அசுரர்கள். அசுரர்கள் எல்லாமும் ஒன்றும் உங்ககிட்ட எதுவுமே பண்ண முடியாது. அதுக்காக நான் சொல்றேன். ந பாக்வோகோ சதுசோ வீரியே பிருத்திவியாமஸ்தி கஷ்டனா. உனக்கு 3 லோகங்களையும் புகழ் கிடைக்கும் என்பது மட்டுமில்ல, உன்னுடைய பாகுபலத்துக்கு நிகராக உலகத்தில் ஒத்துருமே இருக்க மாட்டேன். நான் உனக்கு அந்த மாதிரி இத்தனையும் நான் உனக்கு கொடுத்துடுறேன். மந்திரங்கள் இது பாருங்க, முதல்ல இங்க சரியு நதிக்கரையில மந்திரங்களை கொடுக்குறேன். அப்புறம் கங்கை நதிக்கரையில அஸ்திரங்கள்லாம் கொடுக்குறார் மறுநாளைக்கு. இங்க இந்த நதி, ஏன்னா நதிக்கரை தான் விஷயம். மந்திரோபதேசத்துக்கு சாஸ்திரங்கள் என்ன சொல்லியிருக்கு, நதிக்கரை, அப்புறம் பசுமாட்டோட தொழுவம், பசு மாட்டு கொட்டகை இருக்கு பார்த்தீங்களா, அந்த பசுமாட்டோட தொழுவம், அக்னிஹோத்திர சாலை, சிவ சன்னதி இல்லை விஷ்ணு சன்னதி கோயில், இதெல்லாம் புனிதமான இடங்க. இதை மந்திரோபதேசம்னாக்க அங்கதான் மந்திரோபதேசம்லாம் கொடுக்கறதுன்னா நல்ல இடமா பார்த்து அந்த ஸ்தானத்துக்கு ஒரு விசேஷம் இருக்கணும். இவ்வளவு உயர்ந்த இதெல்லாம் ரொம்ப உயர்ந்த மந்திரங்கள், சாத்விகமான மந்திரங்கள். மந்திரங்கள்லயும் ராஜசம் சாத்விகம் தாமசம் எல்லாம் இருக்கு இல்லையா. அதனால இது முழுக்க முழுக்க சாத்விகமான மந்திரம் ஆகையினால இது பண்ணினார். பிறகு அங்க சரயு நதி தீரத்திலேயே கடைசி ஸ்லோகம் பாருங்க, அதுலயே 22 ஊஷுஸ்தாம் ரஜனியும் தீரே சரவ்யாகா சுசுக்கம் திரையா. இவ 3 பேரும் அந்த சரயு நதிக்கரையினுடைய அந்த கரையிலேயே படுத்துட்டாலாம். ரஜனியும் அப்ப இப்ப மாதிரி படித்தர கூட இருக்காது அந்த காலத்துல கட்டி வச்சு. அதுவும் காட்டுல முக்கியமான ஊர்கள்ல படித்தர இருக்கும். இவ காட்டு வழியில போயிட்டு இருக்கிற போது அங்க இருக்க போது அங்கேயே ஏதோ தட்டிட்டு அங்கேயே படுத்துட்டாலாம். ஊஷுகு தாம் ரஜனியும் தீரகா சரவ்யாக சுசுக்கம் திரையா. அந்த 3 பேரும் சுகமா தூங்கினா அப்படின்னு சொல்ற. 3 பேரும் அந்த நதிக்கு பாவம் அவன் எப்ப சாப்பிட்டாரோ என்னவோ, நேற்று ராத்திரி வரையில் ஏசி ரூம்ல டன்ன பில்லோ மெத்தையில ஜம்முன்னு படுத்துட்டு இருந்த அந்த குழந்தைகளை அழிச்சுட்டு வந்திருக்கான். இதெல்லாம் தூங்குறது இவருக்கு தூக்கமே வரல, சுசுக்கம்னு சொல்றார். அதனால இவ குழந்தைகளை தூங்க பண்ணிட்டார். திரையகா சுசுக்கம் சரவ்யாக தீரே. அந்த ரஜினியும் அந்த ராத்திரி பொழுத போக்கினா அப்படின்னு சொல்றார். ஆனாலும் கூட இவருக்கு எப்படி அது பார்த்துட்டு இவரே வருத்தப்படுறாரு. அடுத்த கடைசி ஸ்லோகம் பாருங்க. தசரத நிருபசூனு சப்தமப்யாம் திரிணசயனே அனுச்சிதே சகோஷிதவ்யாம் குஷிக சுதவச்சோ நுலாலிதவ்யாம் க்ஷணமிவ சாபிவபௌ விபாவரீச்சா. ஆனா ராத்திரி முழுக்க தூங்கலைங்கிறது நல்லா தெரியுது. விஸ்வாமித்ர தசரத நிருபசூனு சப்தமப்யாம், தசரதருடையதான குமாரர்கள் அவள் இப்படி அழிச்சுன்னு வந்துட்டோமே அப்படின்னு வருத்தப்பட்டாராம். திருநசயனே, திருநசயனே வெறும் அங்க என்ன இருக்கு, புல்லு தானே இருக்கும், அதுலயே படுத்துட்டா. அனுச்சிதே, அவளுக்கு உச்சிதமாது. நேற்று வரையில் எப்படி நல்ல பிள்ளைல ஏசி ரூம்ல படுத்துவார். கொசு, அது துஷ்ட மிருகங்கள், புழு பூச்சிகள் இத்தனையும் இருக்கு. அந்த புல்தரையிலேயே படுத்துட்டாளாம். சகோஷிதாபியாம், சகோஷிதாபியாம், அவளுக்கு காவலா இவர் படுத்துட்டாராம். இவருக்கு தூக்கம் படுத்துக்கல. இவர் எல்லாத்தையுமே ஜெயிக்கிறதுக்கு மந்திரத்தை கொடுத்துட்டார், தூக்கத்தை எல்லாம் ஜெயிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் இவரும் தூக்க போறாரா என்ன? குழந்தைகளுக்கு தூக்கம் என்ன, வேணும்னா தூங்கலாம், வேண்டாம்னா
தூக்கத்தை எடுத்துடலாம். அதனால லக்ஷ்மணனே டெஸ்ட் பண்ணி அப்புறம் இவர் லக்ஷ்மணனுக்கு 2 பேருக்கும் சேர்த்து தான் இது உபதேசம் பண்ணியிருக்கார். அஸ்திரங்களை வந்து ராமனுக்கு தான் உபதேசம் பண்ணேன், நான் வாங்கிக்க மாட்டேன் தான். லக்ஷ்மணன் நீங்க இல்லைன்னா இப்போ எனக்கு குருன்னு ஆயிடும், எனக்கு குருன்னு ஆச்சுன்னாங்க இவர் கோபமோ பிரசித்தம், நாளைக்கு இவர் தான் குருன்னு நான் இனிமேல் உங்களுக்கு குரு பாதுகையெல்லாம் உங்க பேரை சொல்லி எனக்கு சொல்றதுல இஷ்டம் இல்லை. எனக்கு குரு தெய்வம் பிராதா எல்லாம் ராமன் தான். ஆகையினால நீங்க ராமனுக்கு கொடுத்துங்க, ராமன்கிட்ட இருந்து நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டார். அதுக்காக இப்போ அந்த மந்திரம் மட்டும் 2 பேருக்கும் கொடுத்துட்டார். இவன் வந்து திருநசயனே அனுச்சிதே, இவர்களுக்கு உச்சிதம் இல்லாத படுக்கையில குழந்தைகள் இப்படி படுக்க வச்சுட்டோமே, சகோஷிதாபியாம் அவளோட இவரும் படுத்துட்ட மாதிரி, குசிக சுத வச்சோ அனுலாலிதாபியாம், குசிக சுத வச்சா, குசிக சுதர் யாரு? விஸ்வாமித்திரர். விஸ்வாமித்திரர் குழந்தைகளை பேசிண்டே கதை சொல்லிண்டே தூங்க வைக்கிறார். அனுலாலி, லாலனம்னாக்க கொண்டாடுறதுன்னு அர்த்தம், தாளாட்டுற மாதிரி. அதனால குழந்தைகளுக்கு ராத்திரி தூங்கணுமோனோ கதை சொல்லிட்டே தூங்க அப்படியே குழந்தைகளை தூங்க வச்சாராங்க. அனுலாலி தான் க்ஷணமிவ சா விபவ் விபாவரி, விபாவரினா ராத்திரி, விபவ் அந்த க்ஷணமிவ, அந்த ராத்திரியானது ஒரு க்ஷணம் மாதிரி போயிடுதான், போனதே தெரியல. ஏன்னா நமக்கு தூங்கிட்டோம்னு வச்சுக்கோ, 8 மணி நேரம் தூங்கினா கூட இப்பதான் படுத்துட்ட மாதிரி இருக்கு, இப்பதான் படுத்துட்ட மாதிரி இருக்கு, அதுக்குள்ள பொழுது விடுஞ்சுட்டா அப்படின்னு போனோம். அந்த குழந்தைகள் நடந்து வந்த கலைப்பு வேற. அதனால குழந்தைகளை தூங்க வச்சுட்டு இவர் பார்த்துட்டு இருக்கார். உடனே அந்த குழந்தைகள் எழுந்திருக்கல, 4 மணி ஆயிடுது. உடனே குழந்தைகளை பார்த்து சந்தோஷமா எழுப்பணும். கௌசல்யா சுப்ரஜா ராம பூர்வா சந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்ட நரசார்தூலா கர்த்தவ்யம் தெய்வமான்னிகம் என்று அடுத்த சர்க்கத்தில் 2வது ஸ்லோகம் 23. அது நம்ம திங்கக்கிழமை வந்தால, நாளைக்கு நீங்க ஊருக்கு போறேன். வித்யா ராத்திரி தானே போறேன், நாளைக்கு வச்சுக்கலாம், வச்சுக்கலாம். எப்போ காலம்பரியா மத்தியானமா? எப்போ? 7:40 கிருஷ்ணராஜபுரத்துல இருந்து ட்ரெயின். இங்கே இருந்து ஒரு 4 மணிக்காவது கிளம்பணுமா? ஆமா, அப்ப காலம்பரி தான் வச்சுக்கணும். நீங்க பாருங்க உங்க சௌரியம், நீங்க போன் பண்ணுங்க. சரி, ஏதோ அவாவது பாருங்க, அவாவது குடும்பம் சமையல் எத்தனை மணிக்காவது இருக்க. நான் எனக்கு 8:30 மணிக்குள்ள எல்லாம் அதெல்லாம் கோபிகா ஜீவன ஸ்மரணம்